லெஜெண்ட் சரவணன் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் லீடர். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. லீடர் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்ல தான் அந்த டைட்டிலே வரும். அதுவுமே சக்திவேலு இனிமேல் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா பார்ட் 2க்கான லீடு கொடுத்து படத்தோடைய டைட்டில பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லீடருங்கிற டைட்டில் அரசியல் தலைவரை மட்டும் குறிக்காம ஆபத்துல வந்தாலும் பயப்படாம எல்லாரையுமே முன்னாடி நின்று வழி நடத்துறவன் தான் லீடர்னு சொல்லலாம். இந்த லீடருங்கிற டைட்டில கனெக்ட் பண்ற விதமா ராபர்ட் இறந்து போனதுனால இந்திரா கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. ஸோ வில்லன் இருக்கிற இடத்த இந்திராவுக்கு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஷாம் எப்படி ரவுடி ஆளுங்கள்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு தெரியாம நிற்பாரு. அப்ப சக்திவேல் தான் உங்க ஃபேமிலியில இருக்கிற ஆளுங்களே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் சக்திவேலுடைய கேரக்டரை கனெக்ட் பண்ற விதமா லீடர்னு டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஜவுளி ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சிலர் துறைமுக கிளைன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த படத்துல லெஜெண்ட் சரவணன் நடிக்கிறதுனால சரவணா ஸ்டோரை சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. டீ குடிக்கிற பையன் டீ கொடுக்கும்போது பழைய பாக்கியெல்லாம் தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான் ஒரு ஆஃபீஸர்கிட்ட. அப்போ காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ காசு இருந்தால் தான் டீ தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஆஃபீஸர் கள்ளப்பணத்திலிருந்து ஒரு நோட்டை எடுத்துட்டு கசக்கி கொடுப்பாரு. கசக்கி கொடுத்தாதான் பழைய நோட்டு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த அமௌண்ட்டை கசக்கி கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. மார்ட்டினோட இன்ட்ரோடக்ஷன் சீனுமே இன்ட்ரெஸ்டிங்கான சீனா இருக்கும். பாம் வெடிச்சு கதவை திறக்கும். அப்பதான் மார்ட்டினுமே கதவை திறந்து உள்ளக்க வருவாரு. அந்த டிரான்சிஷன் 2 சீனுக்குமே கனெக்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஐரினாவும் சக்திவேலும் பிள்ளையார் கோயிலுக்கு பேப்பர் மாலை போடுவாங்க. அதுல கெட் வில் சூன் அனுஷான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேப்பரில் ஐரினாவோடைய ஃப்ரெண்டுக்கு கன்னத்தில் தீக்காயம் பட்டிருக்கும். அது சரியாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சக்திவேல் அனுஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு பாதி இது சரியான மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி படத்தோட எண்டிங்கில் அவங்களுக்கு ஃபுல்லாகவே சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஷாம் டிசிபியா பக்தவச்சாலங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேரே இவருடைய தாத்தாவுடைய பேரா தான் இருக்கும். அதுக்கான டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சீனே பிரஸ் மீட் வச்சிருப்பாங்க. அப்ப உங்க தாத்தா இந்திரா காந்தி கிட்ட கன் அவார்டா வாங்கியிருப்பாரு. ஸோ நீங்க அவரை மாதிரி வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த கன் அவருடைய ரூம்ல ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கிறத படத்தோடைய கதை நகர்ற வேகத்துல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டிசிபி டியூட்டில ஜாயின் பண்ண உடனே ஒரு அலட்சியமா போன் பேசிக்கிட்டு இருப்பாரு அவருடைய ஃபேமிலி மெம்பர் கிட்ட. இதே இது செகண்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேஷனுக்காண்டி வந்திருக்கும் போது வீட்டுல இருந்து கால் வந்திருக்கும். அப்பயுமே ஃபோனை அவாய்ட் பண்ண முடியாமல் நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், என்னால் பேச முடியாது, நீயே பேசு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ டிரைவர் கிட்ட தான் ஃபோனை கொடுத்துட்டு டியூட்டியில் ரொம்ப சின்சியராக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லெஜெண்ட் படத்தில் நிறைய காஸ்டியூம் சீன் பை சீன் மாற்றிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையுமே ஒரு மெக்கானிக்காக இருக்கிறதுனால அடிக்கடி கார்களை மாற்றிக்கிட்டே இருப்பார். ஆடி காரு, BMW இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான காராக யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் வில்லன் கார்களை வச்சு எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ணுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு சீன்லையுமே. ஆனால் வில்லனுடைய தொழிலே ஒரு பொருளை வச்சு மிகப்பெரிய அளவில் அழிக்கணும்னு தான் அவருடைய வேலையாக இருக்கும். ஆனால் இந்திரா நிறைய தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத காராக இருக்குதே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக நிறைய கார்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற மாதிரி அதை வச்சு சர்வீஸுக்கு சக்திவேல் கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த கார்களுக்கு எந்த ஒரு ரீசனுமே ப்ராப்பராக இந்த படத்தில் இருக்காது. வில்லனுடைய ஆளுங்க பெட்ரோல் பாக்கெட்டை இந்திரா மேலே தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் உடனே ட்ரெஸ்ஸை மாற்றாம அதே ட்ரெஸ்ஸில் வச்சு இந்திராவை டிசிபி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல லாஜிக் மிஸ்டேக் விட்டுருப்பாங்க. சக்திவேல் பிரச்சனையே வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே போவார். அதுக்கான டீட்டெயிலாக ரவுடி ஆளுங்க போலீஸ் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறத விசாரிச்சிருந்திருப்பாரு சக்திவேல் கிட்ட. அதுக்கு பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருந்திருப்பாரு. வண்டியில் பக்க வைக்க சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு. இதே இது டிசிபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. உடனே எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்பாரு. ஸோ குழந்தைக்காண்டி சக்திவேல் எந்த பிரச்சனையிலையுமே மாட்டக்கூடாது அப்படின்னு விலகி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சால்ட் உன் பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி தானே கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னு மாட்டி விட்டல போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பாரு. அப்பதான் ஐரினா ஃபர்ஸ்ட் டைம் சக்திவேலை பார்த்து அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க.
அங்கிள்னு கூப்பிடுறது மூலமா ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல 3 கண்டெய்னருக்குள்ள பொருள் இருக்கும். ஆனா சக்திவேல் வந்து இன்னொரு 6 கண்டெய்னர் வேணும்னு சொல்லி அந்த 3 கண்டெய்னர் நடுவுல வட்டத்துக்குள்ள வர வச்சு அதுக்கு வெளியில 6 கண்டெய்னரும் சுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து அவ்வளோ அழகா எடுத்திருப்பாங்க. மார்ட்டின் வந்து கிளைமேக்ஸ்ல எந்த கண்டெய்னருமே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே பாம் வச்சு ஒரே நேரத்துல வெடிக்க வச்சுடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி டிசிபி வந்து அவருடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரையுமே போலீஸ்ன்னு சொல்லியிருந்திருப்பாரு ஆரம்பத்துல. அதை கனெக்ட் பண்ற விதமா ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவருடைய ஃபேமிலியை வச்சு அந்த ஹெல்ப்ல எல்லா பாமையுமே ஸ்டாப் பண்ணி எல்லா கண்டெய்னருமே வந்து பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ட்ரெயின்ல வச்சு சண்டை நடக்கும்போது ஒரு பொண்ணு வந்து மார்ட்டினுடைய கண்ணுல ஒரு டப்பா வச்சு அடிச்சிருப்பா. அப்ப கண்ணுல ரத்தம் வர மாதிரி காட்டி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின் சீன்ல வந்து கிளைமேக்ஸ்ல ட்ரெயினை ஓட்டுற மாதிரி 2 ஆள் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஃபைட் சீன் நடக்கும். அதுக்கப்புறம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஆனா ட்ரெயின் மட்டும் ஓடும். இந்த இடத்துலையுமே வந்து லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஆளே இல்லாம எப்படி ட்ரெயின் ஓடி இருக்கும்? சக்திவேலோடைய ஒய்ஃப் வந்து உயிரோட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ஆரம்பத்திலே ஏஐ மூலமா ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபோன்ல பேசும்போதுமே ஐரீனா வந்து கட்டி பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா கிளைமேக்ஸ்ல அம்மாவும் பொண்ணும் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வில்லன் வந்து மார்ட்டின், யுவராஜ், ராபர்ட்னு 3 கேரக்டர்ல வருவாரு. ராபர்ட் வந்து கண்ணாடி போட்டிருப்பாரு. மார்ட்டினும் யுவராஜ் மட்டும் கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி அம்மா வந்து ராபர்ட் மட்டும்தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. மற்ற 2 பிள்ளைங்களுமே வந்து அப்பாவோட இருப்பாங்க. ஸோ அம்மா வளர்க்கப்பட்ட அந்த பையன் மட்டும் நல்லவனா இருப்பான். அப்பா வளர்க்குற பையங்க 2 பேருமே வந்து கெட்டவங்களா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ராபர்ட் கொல்லும்போது நெத்தியில தான் வச்சு டிவில் யுவராஜ் வந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்திராவும் யுவராஜ் டிவில ஷூட் பண்ணும்போது நெத்தியில தான் பார்த்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் வந்து 9வது மாதம் 13ஆம் தேதி கதை ஸ்டார்ட் ஆகும். இதே இது படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து 10/6/2025 படத்தோடைய கதை முடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்திரா வந்து சக்திவேலை பார்க்கும்போது விடிவி கணேஷ் வந்து சக்திவேலை அண்டர் கவர்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு இந்திரா கிட்ட. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ற விதமா சக்திவேல் வந்து ஒரு போலீஸ் அண்டர் கவர் ஆஃபீஸரா இருக்கிறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே சொல்லியிருந்திருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் போலீஸ் வந்து 3 கண்டெய்னரை ஆரம்பத்தில் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் சக்திவேல் வந்து இன்னும் 6 கண்டெய்னர் சேர்த்து 9 கண்டெய்னராக சேஃபாக ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு வில்லன் ஆளுங்க கிட்ட பொண்ணுக்காண்டி. ஆனால் இதே இது கிளைமேக்ஸில் போலீஸுக்கு எல்லா கண்டெய்னருமே பிடிக்கிறதுக்கு சக்திவேல் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. சக்திவேல் வந்து ஐரீனாவுடைய அப்பான்னு ஃபாதர் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர் எப்படி தெரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக சக்திவேலும் ஐரீனாவும் சர்ச்சுக்கு போகும்போது சக்திவேல் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாரு. நான் தான் உன் அப்பா, ஆனா என்னால உன்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு. இதை வந்து தூரத்துல இருந்த ஃபாதர் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இது மூலமா ஐரீனாவுடைய அப்பா சக்திவேல் தான் தெரிஞ்சுக்குவாரு. இந்த படத்துல ஹீரோவுடைய பேர் வந்து சக்திவேல். அவர் வந்து ஹிந்துவா இருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயின் வந்து மீரான்ங்கிற பேர் வச்சிருப்பாங்க. அவங்களுமே வந்து ஹிந்துவா தான் இருப்பாங்க. ஆனா பொண்ணுக்கு மட்டும் ஏன் கிறிஸ்டியன் பேரா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல பாம் வெடிச்சதுனால இந்த 2 குழந்தைங்க வந்து தப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த இன்சிடென்ட்ல இருந்து காது கேட்டிருக்காது. ஸோ இவங்க வந்து ஒரு கிறிஸ்டின் ஆசிரமத்துல சேர்ந்ததுனால கிறிஸ்டினுடைய பேரா வந்து இந்த குழந்தைக்கு வச்சிருப்பாங்க. ஐரீனாவுக்கு வந்து காது கேட்டிருக்காது. அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து பேர்ன்ஸா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சக்திவேலுடைய கேரக்டர் அமைதியா இருக்கும்போது பிரைட்டான லைட் கலரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே இது ஆக்ஷன் சீன்லலாம் வந்து டார்க் டோன்ல ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஃபைட் சீன் வந்து வெறும் ஃபைட் சீனா வைக்காம ஒவ்வொரு ஃபைட் சீனுமே அடுத்த கட்டத்துக்கு படம் நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரச்சனை வேணாம்னு சக்திவேல் வந்து விலகி போனாலும் இந்திரா மூலமா குழந்தைய கடத்தி வச்சுட்டு கண்டெய்னரை கண்டுபிடிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வில்லன் ஆளுங்க வந்து திரும்பவும் சக்திவேலை மிரட்டி விட்டு போயிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா தான் ஒவ்வொரு ஃபைட் சீன் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து கதை நகர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஆஃபீஸில் பாம் வெடிக்கும். அப்போ சிஸ்டத்தை சுற்றி தீ எரியும். ஆனால் சிஸ்டத்துக்கு மட்டும் ஒன்றும் ஆகாத மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி மீரா வந்து அண்டர் கவர் ஏஜென்ட்டாக தான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அம்மா வந்து நம்ப மாட்டாங்க. அதனால ரவுடி ஆளுங்களை பிடிக்க போகும்போது அம்மாவே சேர்த்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க.
ஆனால் பொண்ணு வந்து என்ன வேலை பார்க்குறா, என்ன படிச்சிருக்கிறா அப்படின்னு கூடவா தெரியாமல் இருப்பாங்க. லீடர் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் எங்கள் தங்கம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லீடர் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.